கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் கிரியைகள் என்ற தலைப்புல சிந்திக்கலான்னு வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அவைகளை பூட்ட மாட்டான். ஆம், கொஞ்ச பலன் தான் இருக்குது. வாழ்க்கை நான் கடையாந்திர பாகத்துல சென்று விட்டேன் என்று கருதுகிறதான உங்களுடைய விசுவாசத்தை என் தேவன் காண்கிறார். கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தாயே. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த யூதாஸ் காரியத்தை அவன் மறுதலித்தான், அவரை காட்டிக் கொடுத்தான். இன்று நம் மத்தியில் இருக்கிறதான பிள்ளைகள் நம்மை காட்டி கொடுக்கும் பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆனால் நாமோ விசுவாசத்தில் குன்றி போகாமல் அவரை சார்ந்து இருப்போமானால், அவர் எனக்கு சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் என்று சொல்லும் போது பரலோக பிதா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தரும் வாசலாக காணப்படுகிறது. ஏன் பயப்பட வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே? அதை இந்த உலகத்துல ஒரு மனிதனும் அடைக்கவோ பூட்டவோ முடியாது. இட் இஸ் ஓபன் எவ்ரி டைம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.